எடுத்த அந்த பாவத்தில் மறுபடியும் நான் விழ மாட்டேன். நீ என்னை தூக்கி எடுத்த அந்த பிரச்சனையில் நான் மறுபடியும் நான் விழமாட்டேன். என்ன வந்தாலும் தேவன் நம்மை தூக்கி எடுத்த அந்த சூழ்நிலைக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா போகவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் மறுபடியும் நீங்கள் போயிருக்கலாம். பாஸ்டர், ஏற்கனவே கர்த்தர் ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்தாரு, கர்த்தர் ஒரு காரியத்திலேருந்து என்னை தூக்கி எடுத்தார். ஆனால் என்னுடைய கொழுப்பு பாஸ்டர், நான் திரும்பவும் அதை தேடி போனேன், திரும்பவும் அந்த பிரச்சனைக்குள்ளே நானாக போய் மாட்டிக்கிட்டேன், அந்த சூழ்நிலையில் திரும்பவும் நானே போனேன். இது எனக்கு தேவையில்லாத வேலை, நான் செஞ்சிருக்க கூடாது. ஆனால் மறுபடியும் பழையது மாதிரி எனக்கு தைரியம் வந்துருச்சு, மறுபடியும் நான் போய் விழுந்துட்டேன், என்னை எப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் நம்புகிறேன், இந்த உபவாச ஜபத்தில் கர்த்தர் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருவாராக. மறுபடியும் அவருடைய அன்பின் கயிறு உங்களை தேடி வருவதாக. கர்த்தர் மறுபடியும் உங்களை தூக்கி எடுத்து மலையின் மேல கர்த்தர் நிறுத்துவாராக. நம்புறவங்க கரங்களை மேல தட்டி, எங்களை தூக்கி எடுக்கிற நல்ல தேவன், எங்களை தூக்கி எடுக்கிற நல்ல தேவன்.